ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான சூப்பரான முள்ளங்கி சட்னி பார்க்கலாமா. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய், தக்காளி, ஒரு முள்ளங்கி, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முள்ளங்கி ஒன்று போதுங்க. 100 கிராம் அளவில் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் 2-3 பேர் நிறைய எக்ஸ்ட்ரா சாப்பிட போகிறாங்க அப்படின்னா 2 முள்ளங்கி எடுத்துக்கலாங்க. முள்ளங்கி சட்னி வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தோல் சீவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேரட் சீவுரத்தில் இந்த மாதிரி நல்லா செதுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் மாதிரி நம்மளுக்கு நல்லா பொடிசாக கிடைக்குங்க. அது பார்த்தீங்களா, எம்மியாக வெள்ளையாக அழகாக நல்லா தேங்காய் துருவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடச்சிருக்கு. அந்த முள்ளங்கியை செதுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்பதற்கு தேவையானது கடுகு, உளுந்து, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இப்போது கடல் எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம காய்ந்த மிளகாய் 7-8 உங்களுக்கு காரத்துக்கு நிறையா வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லைன்னா அதுக்கு கம்மியாக போட்டுக்குங்க. நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் அந்த துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி, அதை போட்டு நல்லா வறுத்து அப்படிங்கிறத விட நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பொன்னிறமாக வேணும். மொத்தம் இதே மாதிரி எல்லாத்தையும் முள்ளங்கி, மிளகாய், கடலைப்பருப்பு, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சூப்பராக வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு, அந்த முள்ளங்கிக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு அரை மூடி லெமன் போட்டுக்கலாங்க. இப்போது இந்த முள்ளங்கிக்கு நல்ல புளிப்பு தன்மையோட தக்காளி ப்ளஸ் லெமன் இருக்கிறதுனால அது இன்னும் கூடுதல் சுவை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த மாதிரி ஒரு ஜாரில் இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நீங்கள் நல்லா கரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக இது வதங்கினதுனால பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகான ஒரு முள்ளங்கி சட்னி இப்போ நம்ம தயார் பண்ண போகிறோம். வாங்க மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு கரன்னு வேணும்னா எடுத்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி நைஸாக வேணும்னா கூட அரைச்சி எடுத்துக்கங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ அதே கடாயில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 2 அல்லது 3 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கடாய் காஞ்சப்புறம் கடுகு போட்டு தாளிச்சுங்க. அதுக்கப்புறம் உளுந்து, ஜீரகம் ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த சட்னிக்கு. நல்லா டைஜஷன் கொடுக்கக்கூடிய கடுகு, உளுந்து, ஜீரகம் அண்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம ஆல்ரெடி பவுலில் மாற்றி வச்சுருக்க சட்னி எடுத்து இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். கொதிக்க விட வேண்டியதில்லை. ஆல்ரெடியே நம்ம பொன்னிறமாக வதக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எம்மியான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு முள்ளங்கி சட்னி இப்போ தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Sarapakarai. Okay, thank you.